இப்போ இந்த துறையை தனியார் கம்பெனிக்கு கொடுத்தாலுமே இந்த தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு கவர்மெண்ட் பிரைவேட் கம்பெனிஸ் கிட்ட அக்ரிமெண்ட் போட முடியுமா? ஆமா, அரசாங்கம் தனியார் கம்பெனிகள் கிட்ட ஒப்பந்தம் போடும்போது ஒரு முக்கியமான நிபந்தனை வைக்கலாம். இப்போ வேலை செய்யற தொழிலாளர்களை அவங்க வேலையை விட்டு தூக்காம அவங்களுக்கு இப்போ கிடைக்கிற அதே சம்பளம், அதாவது சுமார் 23,000 ரூபாய், அதோட பென்ஷன், இன்சூரன்ஸ், ஓய்வு பெறும் வரை வேலை பாதுகாப்பு இதையெல்லாம் தொடர்ந்து கொடுக்கணும்னு ஒப்பந்தத்திலேயே சேர்க்கணும். ஜிசிசி கூட மண்டலம் 5-6ல ஆகஸ்ட் 31க்குள்ள வேலை நிறுத்தத்தை கைவிடுறவங்களுக்கு பிஎஃப், இஎஸ்ஐ பலன்களோட வேலைக்கு எடுத்துக்க தயாருன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆரம்பம். தமிழ்நாடு அரசு இப்போ சமீபத்துல துப்புரவு தொழிலாளர்களுக்காக சில நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்கு. இலவச காலை உணவு, 10 லட்சம் வரைக்கும் ஆயுள் காப்பீடு, வேலை சம்பந்தமான நோய்களுக்கு மருத்துவ உதவி, பிள்ளைங்க படிப்புக்கு உதவித்தொகை, சுய தொழில் செய்ய மானியம், அப்புறம் 30,000 புதிய வீடுகள் கட்டுற திட்டத்துல முன்னுரிமைன்னு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இந்த நலத்திட்டங்களை தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்ரிமெண்ட்ல சேர்க்க முடியுமா? கண்டிப்பா இந்த நலத்திட்டங்களையும் தனியார் ஒப்பந்தத்துல கட்டாயமாக்கணும். நம்ம தொழிலாளர் சட்டங்களும் இந்த மாதிரி பாதுகாப்புகளுக்கு இடம் கொடுக்குது. டெல்லி, மும்பை மாதிரி நகரங்கள்ல இந்த மாதிரி விதிகளை சேர்த்திருக்காங்க. அப்போ பேச்சுவார்த்தை நடத்தினா அவங்களுடைய சம்பளத்தையும் வேலை பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த முடியும்னு சொல்றீங்க? ஆமா, வலுவான பேச்சுவார்த்தைகள் மூலமா நியாயமான ஊதியத்தையும் நீண்ட கால பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும்.